நேவா அணிவோ செங்கண் ஊடக பார்வையாளர்களுக்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அளிக்கும் ஆதரவு மேலும் மேலும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு தலைப்பில் உங்களிடம் பேச இருக்கிறேன். அந்த தலைப்பு என்னவென்றால், யார் தமிழர்கள் என்கிற கேள்வி கேட்டு அதற்கு பதிலாக பொட்டையன்கள் என்று கூறியிருக்கிறேன். நீங்கள் கேட்பீர்கள், இது என்ன, எல்லோருடைய மனதையும் கலங்கடிக்கிற வகையில் பொட்டையன்கள் என்று சொல்கிறீர்களே என்று கேட்பீர்கள். இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், யார் தமிழர்கள் என்று ஒருவர் கேள்வி கேட்க அந்த கேள்வியை விமர்சித்து அதில் தனி சுகம் கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை ஆராய்ந்து பார்த்து இதற்காக ஒரு காணொளி போட வேண்டும் என்கிற முடிவில் நான் இந்த தலைப்பை எடுத்துள்ளேன். இந்த பொட்டையன் என்றால் என்ன என்பதை பற்றி பின்னால் காணொளி முடியும் போது தங்களிடம் கூறுகிறேன். வரலாற்று காலம் தொட்டு தமிழ் மொழி பல உருமாற்றம் பெற்று கலை, இலக்கியம், இலக்கண செழுமை பெற்று தனித்து இயங்கும் தகுதி பெற்று ஆகச்சிறந்த செம்மொழியாக உலகெங்கும் பரவி இருக்கிறது. இந்த ஆகச்சிறந்த செம்மொழி இதுதான், இந்த தமிழ்தான் என தொல்காப்பியம் முதற்கொண்டு சங்க இலக்கியங்கள், சிற்ப சித்திரங்கள், இசை மற்றும் இசைக்கருவிகள், அவற்றின் வடிவங்கள் ஆகியன பறைசாற்றுகின்றன. மேலும் கல்வெட்டுகள், ஓலை சுவடிகள், வெளிநாடுகளில் கிடைக்கும் தமிழ் பெயர்கள், ஆதிச்சநல்லூர், கீழடி ஆகிய இடங்களில் கிடைத்த தொல்பொருள்கள் சாட்சி அளிக்கின்றன. இன்று உலகத்தின் சுழற்சி வேக அளவிற்கு இயங்கும் மென்பொருள்கள், எண் முறை, செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்கள் ஆகியவைகளும் இவ்வுலகில் புதைந்து கிடக்கும் தமிழரின் தொன்மை பன்மகத்தன்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இச்செம்மொழியை இந்த அளவிற்கு உருவாக்கியது மனித ஆற்றலே. குறிப்பாக சிறப்பாக சொல்லப்போனால் தமிழனின் ஆற்றலே. இந்த காலத்தில் இந்தந்த வகையில் செயல்பட்டு இந்தந்த வகையில் மொழியை வளர்த்தது என்று சொல்ல முடியும். ஆனால் தமிழன் எப்பொழுது பொட்டையானான் என்பதை பற்றி யூகித்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சங்க காலத்திற்கு முன், அதாவது 1வது நூற்றாண்டுக்கு முன், சேர சோழ பாண்டியர்கள் தங்களுக்குள் போரிட்டு கொண்டனர். அதன் பிறகு கிளர்பிரர் ஆட்சி, சாதுவாகனர் படையெடுப்பு, கொய்சலர் படையெடுப்பு, சாளுக்கியர் படையெடுப்பு, பல்லவர் படையெடுப்பு, ஆங்கிலேயர் ஆட்சி, விஜயநகர பேரரசு போன்றவைகள் தமிழ்நாட்டை, தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட தமிழர்களின் நிலை இன்று இருக்கும் நிலையை போல் இல்லை. அந்த அளவுக்கு இன்று மோசமாக இருக்கிறது. 18வது நூற்றாண்டு வரை, இன்னும் சொல்லப்போனால் 19வது நூற்றாண்டு வரை தமிழர்கள் ஓரளவுக்கு கௌரவமாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். 20ஆம் நூற்றாண்டில் இருந்து தமிழர்கள் பொட்டையன்களாக ஆக்கப்பட்டார்கள் அல்லது ஆகினார்கள். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் அம்மாநில மக்கள் தமிழர்களைப் போல் பொட்டையன்கள் அல்ல. சுமார் 90 விழுக்காடு தமிழர்கள் இருந்தும் நீதி கட்சியில் ஆளுமை பெற முடியவில்லை. தமிழர் கழகமா திராவிடர் கழகமா என்ற கேள்வி வரும்பொழுது தமிழர் கழகம் என்று நிறுவ முடியவில்லை. திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலர் என்ற பேச்சை கேட்டு ரசித்தும், தமிழ் நீசபாசை என்று சங்கராச்சாரியர் சொன்ன போதும் எந்த விதமான கொந்தளிப்பும் இல்லை. கிறித்துவ நூலான பைபிள்,
முஸ்லிம் நூலான குரான் பற்றி ஏதாவது விமர்சனம் எழுந்தால் பல்லாயிரக்கணக்கான மக்களை பழிவாங்கக்கூடிய அளவில் நடக்கும் போர். அதே நேரத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் உள்ள மொழியை பற்றியோ அங்குள்ள ஆசிரியர்களை பற்றியோ நூலோர்களை பற்றியோ ஏதாவது விமர்சனம் இருந்தால் இரத்த களரி நடக்கும் என்பது உலக அறிந்த விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் மறைநூலான திருக்குறள் பற்றி யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் வருத்தமான செய்தி. ஒருவள் கூறுகிறாள், திருவள்ளுவர் காமத்துப்பாலை தன்னுடைய காதலிக்காக எழுதினார் என்று கூறுகிறாள். அதையும் நாம் சகித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் நாம் பொட்டேன்கள் அல்லாமல் வேறு யார்? தமிழர் மதமாகிய ஆசீர்வாத மதத்தை மற்ற மதங்கள் சிதைக்க வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். தமிழ் மொழி காக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுமார் 300 தமிழ் இளைஞர்களின் தியாகத்தின் பயனை திமுக அனுபவிக்கும்படி விட்டு கொடுத்தோம். கச்சத்தீவை திமுக தாரை வார்த்த பொழுது அமைதி காத்தோம். காவிரி நீர் உடன்பாட்டை புதுப்பிக்காமல் கிடைத்த நீரில் பாதிக்கு மேல் இழக்க காரணமாக இருந்த திமுகவை ஆட்சியில் வைத்து இன்று வாங்கி தின்று கொண்டிருக்கிறோம். காமராஜர் தமிழர்களை பொட்டையன்களாக ஆக்குவதில் பெரும்பங்கு ஆற்றியவர். தமிழ்நாட்டின் 1/3 பகுதி நிலப்பகுதியை ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு தாரை வார்த்து தமிழர்களுக்கு நிலையான ஒரு தலைவலியை பெற்று தந்துள்ளார். தமிழர்களை பொட்டையன்களாக ஆக்குவதில் சீபா ஆதித்தனர் பங்கும் பெரும்பங்கு. இவர் நாம் தமிழர் கட்சி ஒன்றை தோற்றுவித்து இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு ஊட்டியவர். ஆனால் பிறகு தனது சுயநல அரசியல் சுகத்துக்காக சோரம் போனவர். சீமான் தமிழ இன இளைஞர்களை பொட்டையன்களாக ஆக்க 3வதாக அவதாரம் எடுத்துள்ளார். இவரை ஈழத்தமிழர்களின் சொல்லனா துயரங்களை வெளிச்சப்படுத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று சேர்த்துள்ளார். இவருடைய ஒரே கொள்கை, ஆண்டால் இவர் ஆள வேண்டும், இல்லையே தமிழர்களின் எதிரி ஆள ஆவண செய்ய வேண்டும் என்பதே இவரது கொள்கையாகும். இந்திய அரசு விடுதலை புலிகள் அமைப்பின் மீது தடை சட்டத்தை போட்டுள்ளது. அதை நீக்குவதற்கு ஆவண செய்யாமல் அந்த இயக்கத்தின் பெயரை பஜனை பாடி வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சாலமன் பாப்பையா வரலாறு பிரசித்தி பெற்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் மகன்கள் அங்கவை சங்கவையின் பெயர்களை இரு கருப்புகளுக்கு வைத்து நல்ல பழகு, பிடிச்சா கட்டிக்கோ என்று விபச்சார துணியில் பேசினாரே, அவரை நடுத்தெருவுக்கு இழுத்து வந்து தண்டிக்காமல் விட்டது பொட்டையன்களால் மட்டும்தான் முடியும். தமிழரா என்கிற சந்தேகத்துக்குரிய ராமதாசுக்கும் திருமாவளவனுக்கும் சார்பாக ஈரணியாக திரண்டு அடிக்கடி மோதிக்கொள்கிறார்களே, இவர்கள் அனைவரும் பொட்டையன்களே. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டில என்பது உலக அறிஞர்களின் கூற்று. கண்ணால் காணாத ஒன்றுக்கும் கண்களை குழுகுழுப்பாக வைத்திருக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் அருகில் சென்று முண்டியடித்து கொண்டு போட்டோவுக்கு நின்று தன்னை பலி கொடுக்கிறார்களே, இவர்கள் பொட்டையன்கள். 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை வன்னியர் கேட்க தங்களுக்கும் கொடு என்று நாகரிகமாக கேட்காமல் வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லும் 116 இனக்குடிகள் பொட்டையன்களே. அதை பெற ஆவண செய்யாமல் ராமதாஸ் பஜனை பாடும் வன்னியர்களும் பொட்டையன்களே. சகக்குடியான தேவேந்திர வேளாளர் பட்டியலினை இழிவு வேண்டாம் என போராட அவர்களுக்கு ஆதரவாக நின்று அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றாத பிற குடி தமிழர்கள் பொட்டையன்களே. புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள், மன்னர்கள் ஆகியோர்களின் குடிப்பெயரை அழித்து தன் இனத்தை சார்ந்தவர்களின் பட்டப்பெயரை போட்டுக்கொள்வது என்பது திமுகவின் செயல்களாக தெரிகின்றன.
அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வாய் சவடால் விடும் இவர்கள் பொட்டேன்களே. சட்டசபையில் தமிழர் உணர்வுகளை பெருமைகளை வாய்க்கிழியே பேசி தமிழனுக்கு துரோகம் செய்பவனிடம் வாங்கி தின்னும் சில கட்சி தலைவர்களும் கேடுகட்ட பொட்டேன்களே. இருமொழி கொள்கை பேசி தமிழ் மொழியை அழித்து கொண்டிருக்கும் ஆட்சிக்கு ஆதரவாக சாதகமாக நடந்து கொள்ளும் பொட்டேன்களை என்னவென்று சொல்வது? உலக நடைமுறையோடு ஒத்துப்போகாமல் ஈவேரா நாயுடு சொன்னார் என்பதற்காக தன் பெயரோடு குடிப்பெயரை சேர்க்காமல், அதாவது தன்னை தமிழன் என்று காட்டிக்கொள்ளாமல் வாழும் தமிழர்கள் பொட்டேன்களே. இவ்வாறாக பொட்டை தமிழர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இதன் பலனாக தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களின் ஆட்சி நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த பொட்டைத்தனம் திடீரென்று வந்திருந்தால் அதை நாம் நீக்க முடியும். இந்த பொட்டைத்தனத்தை உருவாக்கியவர்கள் சுயநல தமிழின தலைவர்கள் மற்றும் பிற மொழியாளர்கள். இவர்கள் தமிழர்களின் இரத்தத்தில் இந்த பொட்டத்தனத்தை ஏற்றி அவைகளை நீக்க முடியாத அளவுக்கு வளர்த்து விட்டார்கள். அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர், அயோத்திதாச பண்டிதர், அர்த்தநாரீஸ்வரவர்மா, பாரதியார், KP.R. விஸ்வநாதன், மறைமலை அடிகள், தமிழரசன், கலியபுரம் போன்ற தலைவர்கள் அந்த பொட்டைத்தன்மையை நீக்க அரும்பாடுபட்டனர். ஆனால் சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம், சீமான் போன்ற அவதார புருஷர்கள் அவ்வப்போது தோன்றி ஆளும் பிறமொழியாளர்களுக்கு சாதகமாக நடந்து பொட்டைத்தனத்திற்கு உயிரோட்டம் ஊட்டி கொண்டிருக்கின்றனர். சமூக ஊடகங்கள், அதில் பங்கேற்கும் புரட்சி புலிகள் யார் தமிழர் என்ற வினா எழுப்பி அதை விமர்சித்து சுகம் காண்பதுடன் நின்று விடுகின்றனர். தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு கேள்வி கேட்பவர்களை எவ்வாறு தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. இப்பொழுது தனிமனித ஒழுங்கீனம், பணபலம், அயோக்கியத்தனம் ஆகியவைகளை முதலீடு செய்து ஆள இருக்கும் கட்சிகள் தமிழர்களின் இந்த பொட்டைத்தனத்தை நீக்க தயாராக இல்லை. மாறாக இதையே தாங்கள் தொடர்ச்சியாக ஆள பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு தமிழர் குடியும் தங்களின் வரட்டு கௌரவத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்தி கொண்டு மற்றவர்களை விமர்சிக்கிறார்கள். மற்றவர்கள் விமர்சிக்கும் போது அவர்களை தாக்குவதும் வசைபாடுவதும் தொழிலாக கொண்டுள்ளார்கள். இவ்வாறாக அனைத்து தமிழர்களும் தங்களை பொட்டேன்களாகவும் சுய ஒழுக்கமற்ற பொறுக்கிகளாகவும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர். என்ன செய்ய? யார் தமிழர்கள் என்பதற்கு பதில் பொட்டேன்கள் என்றேன். யார் பொட்டேன் என்பதற்கு பதில் நான் சொல்லும் பதில் விழிப்புணர்வும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் என்பதே. தமிழன் விழிப்பது எக்காலமோ, மீண்டும் தரணி புகழ் வாழ்வாங்கு வாழப்போவது ஆளப்போவது எக்காலமோ. மீண்டும் ஒரு தடவை ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நேவா அணிவோ.